போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பகுதியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய மகாகவி பாரதியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் உள்ள பாயிண்ட் அனைத்துமே தேர்வு நோக்கிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களோட வாழ்க்கை வரலாற்றையும் பார்க்க போகிறோம். நான் இதை சொல்கிறப்ப நல்லா காது கொடுத்து கேட்டுக்கிட்டு ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க முதல்ல பிறப்பை பார்க்கலாம். 1882 செப்டம்பர் 11 பிறந்தாங்க. தந்தை பார்த்திங்கன்னா சின்னசாமி, தாய் பார்த்திங்கன்னா லட்சுமி, மனைவி செல்லம்மாள், பிள்ளைகள் தங்கம்மாள், சகுந்தலா. இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன், இடம் பார்த்திங்கன்னா எட்டயபுரம், தூத்துக்குடி. ஃபஸ்ட்டு அறிமுகத்தை பார்த்திங்கன்னா தந்தை பெயர் சின்னசாமி, தாய் பார்த்திங்கன்னா லட்சுமி, மனைவி பார்த்திங்கன்னா செல்லம்மாங்கிற ஒரு மனைவி இருக்காங்க. பிள்ளைகள் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க பாரதியார் அவர்களுக்கு, தங்கம்மாள், சகுந்தலா. பாரதியாரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன். எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி எட்டயபுரத்தில் பிறந்திருக்காரு. பாரதியாரோட ஆரம்ப காலத்தை பார்க்கலாம். பாரதியாரின் தந்தை எட்டயபுர ஜமீன்தாரிடம் பணிபுரிந்தார். பாரதியாருக்கு 5 வயது இருக்கும் பொழுதே தாயார் லட்சுமி காலமானார். பாரதியாரோட தந்தை எட்டயபுரத்தில் ஜமீன்தாரோட பணிபுரிஞ்சிருக்காரு. 5 வயசு இருக்கும்போதே பாரதியாரின் தாய் இறந்துருக்காங்க. சுப்பிரமணியம் 7 வயதிலேயே கவி பாடும் ஆற்றல் பெற்றது. அவருக்கு 7 வயசுலேயே கவிதை சொல்லும் ஆற்றல் இருந்திருக்கு. நம்மலாம் 7 வயசில் ஸ்கூல் போனாலே நமக்குலாம் எதுவுமே தெரியாது இல்லையா? பாரதியாருக்கு 7 வயதிலேயே கவி பாடும் ஆற்றல் இருந்திருக்கு. பாரதியாருங்கிற பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். பாரதியாரின் கவி புலமையை பாராட்டி எட்டயபுர மன்னர் பாரதி பட்டத்தை வழங்கியிருக்காரு. அந்த பட்டத்தை வழங்குறப்ப பாரதியாருக்கு பார்த்திங்கன்னா வெறும் 11 வயசு தான். அப்படியே பாரதியாரின் படிப்புக்கு வரலாம். பாரதியாரின் தந்தை சின்னசாமிக்கு மகன் ஆங்கிலத்தில் நல்ல புலமை பெற்று ஒரு பெரிய உத்தியோகத்தில் போய் உட்காரணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இந்த பாரதியார் பண்ணுற இந்த கவிதை எழுதுறது அது போன்ற விஷயங்களெல்லாம் பாரதியாரின் தந்தைக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவர் அரண்மனைக்கு வர்றது, கவி பாடுறது, கவிதை எழுதுறது எதுவுமே பாரதியாரின் தந்தைக்கு பிடிக்கல. பாரதியாரின் தந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாரதியார் நல்ல ஆங்கிலத்தில் நல்லா புலமை பெற்று ஒரு நல்ல மேலதிகாரியாக வரணும் அப்படிங்கிறது தான் பாரதியாரின் தந்தையோட ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் பாரதிக்கு ஆங்கிலம் படிக்கவே பிடிக்காமல் போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் சேர்க்குறாங்க அவரோட தந்தை. உயர்நிலைப் பள்ளியிலும் படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு படிக்க பிடிக்காமல் வந்துடுறாரு பாரதியார் அவர்கள். அப்புறம் அவர் திருமணம், பாரதியாருக்கு திருமணம் செஞ்சு வச்சுக்கலான்னு அவங்க தந்தை முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா பாரதியார் கவிதை எழுதுறது, சமூக சீர்திருத்தத்தில் போகிறது, அதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயத்தை உண்டாக்குது. அதனால் ஒரு திருமணம் செஞ்சு வச்சுட்டா பாரதியார் தெரிஞ்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செய்ய முடிவு செய்கிறாங்க. பாரதியாருக்கு 1897ஆம் ஆண்டு செல்லம்மாள் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிறார் பாரதியார். ஏன்னா அப்போ அவருக்கு 10 வயசு தான் ஆகுது. அதனால் தந்தையும் எதிர்த்து பேச முடியாது இல்லையா? அதனால் 1897 செல்லம்மாள் என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு பாரதியார் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திருமணம் செஞ்சார் இல்லையா? திருமணம் செஞ்ச அடுத்த 1 வருடம் கழித்து தந்தை மரணம் அடைஞ்சிடுறாரு. ஏன்னா அவங்க தந்தைக்கு பிஸ்னஸ், அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார். அந்த பிஸ்னஸ் அவருக்கு லாஸ் ஆகிடும். ஆங்கிலேயர்கள் அந்த பொருளெல்லாம் தராமல் ஏமாற்றிடுவாங்க. அதனாலேயே அவர் மனம் வேதனை உற்று மரணம் அடைஞ்சிருவார் பாரதியாருக்கு கல்யாணமான அடுத்த வருடமே. தந்தை மரணம் 1898 தந்தை சின்னசாமி தொழில் நஷ்டம் காரணமாக மரணம் அடைந்தார். இதனால் தந்தை சின்னசாமி உடல்நலம் பாதிக்கப்பட்டு உடல்நலம் இறந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல்நலம் இறந்தோடனே ஒரு மனைவி இருக்காங்க, பாரதியார் இருக்காங்க. அப்புறம் பாரதியாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க அத்தையோட காசிக்கு போகிறாரு பாரதியார் அவர்கள். காசியும் பாரதியாரும். பாரதியார் அவரது அத்தை வீட்டுக்கு காசிக்கு செல்கிறாரு. பார்த்திங்கன்னா குப்பம்மாள், அந்த அத்தையோட பேரும் பார்த்திங்கன்னா குப்பம்மாள். பாரதியார் போய் அங்கே வாழ்கிறாரு. அங்கே போய் வாழ்றோன்னா அங்கே போனோன்னு தான் அவரோட லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இங்கே இருந்து படிக்காத பாரதியார் அவர்கள், அப்பா சொல்ல கேட்காத அவர்கள், தட்டிட்டு அப்படியே இருக்கிற அவர்கள் பாரதியார் காசிக்கு போனோடனே படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அது என்னென்ன மொழியில் புலமை பெற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி, சமஸ்கிருதம், மலையாளம், வங்காளம் போன்ற மொழிகளில் புலமை பெற்று வழங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காசியில் இருக்கப்போ தான் அவர் இந்த
இந்த ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, மீசையை முறுக்கி விடுறது, தலப்பாகை அணிகிறது எல்லாமே இந்த காசியில் இருக்கப்போ தான் அவருக்கு வந்து அணிகிறார். ஏன்னா அங்கே உள்ளவங்கள பார்த்து அப்போ ஏற்றத்தாழ்வு இருக்கும், சாதிக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனால் பாரதியார் எப்படியாப்பட்ட ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்குள்ள வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறத தாண்டி அவர் வந்து பறவைகளுக்கும் புல்லுக்கும் கூட வந்து யாருக்கும் இடையில் வந்து வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். உங்களை காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொல்கிறவர் இல்லையா பாரதியார். அதனால் அப்படிப்பட்ட பாரதியார் வந்து இதுலேயுமே யாரிடமும் வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஆனால் அந்த பகுதியில் உள்ளவங்க மக்களுக்கு வந்து இவர் செய்கிறதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஏன்னா பாரதியார் வந்து சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து ஒரு சிப்பாய் போல் இருந்தவர் வந்து பாரதியார் தலைப்பாகை கட்டிக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு வந்து காசிக்கு போனதும் அப்படி மாறிடுறாரு. அப்புறம் வந்து அங்கே இருக்காங்க இல்லையா, அவர் அப்படியே கொஞ்சம் காலம் வந்து பாரதியாருக்கு வந்து அந்த காலம் ஓடுது. அதுக்கப்புறம் காசிக்கு போயிருக்காரு எட்டயபுர மன்னர் வந்து, நீ இங்கே இருந்தது போதும், கொஞ்ச நாள் நீ இங்கே இருந்துட்ட போதும்னு சொல்லிட்டு நீ என் கூட வந்துரு, நான் வந்து உனக்கு சம்பளம் கொடுத்து நான் வந்து என் அவையில் வந்து உனக்கு வேலை கொடுத்து நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாரதியாரை கூப்பிட்றாரு. அதை ஏற்று பாரதியார் வந்து எட்டயபுரம் போகிறார். எட்டயபுரம் வருகை. எட்டயபுர மன்னன் பாரதியை எட்டயபுரம் அழைத்தார். அதனால் எட்டயபுரம் அவையில் வேலைக்கு சென்றார். அப்படி வேலைக்கு போனாலும் கொஞ்ச நாளில் வந்து பாரதிக்கு அந்த வேலை பிடிக்காம போயிடுது. ஏன்னா அவர் சரி வேலை கொடுத்துட்டாங்க, என்ன வேலை அப்படின்னு பாரதியார் கேட்கவும் அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, நீ என் கூட ஒரு நாள் முழுக்க இருக்கணும், எனக்கு என்னென்ன செய்தித்தாள் வருதோ அதெல்லாம் படித்து அதுக்குள்ளே அர்த்தத்தை சொல்லணும், நான் என்னென்ன புக்கு படிக்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் படித்து அதுக்குள்ளே அர்த்தத்தை சொல்லணும். பாரதியாருக்கு இந்த வேலை கேட்டோடனே பாரதியாருக்கு இந்த வேலையை பிடிக்காம போயிடுது. ஏன்னா அவர் வந்து நாட்டுக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. தன் எழுத்து வடிவில் புரட்சிகரமான வார்த்தை வடிவில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா மன்னர் வந்து இப்படி வேலை கொடுக்கவும் அவருக்கு பிடிக்காம போயிடுது. ஆனால் உடனே அந்த வேலையை விட்டுட்டு பாரதியார் அவர்கள் போல கொஞ்ச நாள் அங்கே வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்லிதாசன் இருக்கார் இல்லையா, ஆங்கிலேய எழுத்தாளர் ஷெல்லிதாசன் மீது பாரதியாருக்கு மீது வெறும் ஈடுபாடு. அந்த புக்கை அவையில் இருக்கப்போ அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கார் பாரதியார். எல்லாம் வந்து மன்னர் கூப்பிட்றாங்க அப்படின்னு பாரதியாரை வந்து கூப்பிட்டாலும் பாரதியார் வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் கோபமடைந்த அந்த மன்னர் வந்து, ஏன் நீங்கள் கூப்பிட்டா நான் கூப்பிட்டா நீ வரல அப்படின்னு கேட்கவும், எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு. ஆனால் ஒரு மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. ஆனால் வறுமையில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்க மனைவி கேட்குறாங்க பாரதியாரை பார்த்து. இருந்த வேலையும் விட்டுட்டீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறப்ப தான் தமிழாசிரியராக பாரதியார் வந்து மாறுறார். அந்த கதையை பார்க்கலாம். மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிகிறார். இது வந்து எக்ஸாமில் கேட்பாங்க, எந்த பள்ளியில் வந்து பாரதியார் வந்து ஆசிரியராக பணிபுரிந்தார் அப்படின்னு. ஆசிரியராக பணிபுரிந்தார் அப்படின்னு. சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். இந்த வேலைக்காக பாரதியாருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் வந்து 17,500 ரூபாய் தான் சம்பளம் கொடுத்தாங்க. பின்பு இந்த வேலையும் பிடிக்காமல் வந்து 1904 விலகிட்டாங்க. அதாவது ஆசிரியர் வேலைக்கு போய் சேர்ந்தாங்க இல்லையா மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில், அந்த வேலையும் பிடிக்காமல் 1904 வந்து அந்த வேலையும் விட்டுட்டார் பாரதியார் அவர்கள். ஏன்னா பாரதியார் தான் பள்ளிக்கு போகிறதும் காலையில் போனால் சாயந்தரம் வர அந்த வாழ்க்கையே அவருக்கு பிடிக்கல இல்லையா. அவர் வந்து எழுத்து மூலியமாகவும் விடுதலைக்காகவும் போராடணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்குது. அதனால் அந்த வேலையும் விட்டுறாரு. அதுக்கப்புறமும் வறுமை துரத்துது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பத்திரிகை உலகத்துக்கு வராரு. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாரதியார் அவரோட வாழ்க்கை வந்து மாற்றம் அடையும். பத்திரிகை உலகத்துக்குள்ளே வராரு. பாரதியின் பத்திரிகை பயணம். 1904ஆம் ஆண்டில் சுதேசமித்திரன் இதழில் வந்து துணை ஆசிரியராக சேர்றாரு பாரதியார் அவர்கள். 1904ஆம் ஆண்டில் சுதேசமித்திரன் இதழில் வந்து துணை ஆசிரியராக சேர்றாரு. 1905 வங்கப்பிரிவினை எதிர்த்து கிளர்ச்சி எழுந்தது. 1904 வந்து சுதேசமித்திரன் இதழில் வந்து துணை ஆசிரியராக சேர்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1905 வங்க பிரிவினை நடந்தது. வங்க பிரிவினை தான் வந்து கர்சன் பிரபு அவங்க நடத்துனாங்க இல்லையா வங்க பிரிவினை, அது நடந்தது. அதை எதிர்த்து கிளர்ச்சி நடந்தது. அதை வந்து அதுக்கு எதிராக வந்து அந்த வங்க பிரிவினைக்கு எதிராக வந்து கருத்துக்களை வந்து அந்த சுதேசமித்திரன் இதழில் வந்து எழுதுகிறாரு பாரதியார். ஆனால் அங்கே உள்ளவங்களை மீறி பாரதியாரால் அந்த கருத்துக்களையும் வெளில கொண்டு வர முடியல. ஏன்னா சுப்பிரமணியம் சிவாவோட தான் அந்த சுதேசமித்திரன் இதழ் இது வந்து துணை ஆசிரியராக தான் இருக்கார். இவரை தாண்டியும் அந்த சுப்பிரமணியம் சிவா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தாண்டியுமே நிறையா பேர் இருந்தாங்க அந்த பத்திரிகை. அதனால் அந்த கருத்துக்களையெல்லாம் வந்து வெளியிட முடியல. அதனால்
கருத்து சுதந்திரம் இல்லாததுனால அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கு சுதேசம் தெரியல, கருத்து சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு சுதேசமித்திர இதழை விட்டும் அவர் வெளில போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1905 பாரதியார் வந்து காசியில் நடந்த அனைத்து இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார். இது ரொம்ப முக்கியம், அது எக்ஸாமில் கேட்கலாம். 1905 காசியில் நடந்த அனைத்து இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து பாரதியார் வந்து கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1905 சக்கரவர்த்தினி என்ற ஒரு இதழையும் தொடங்குறாரு. ஒரு பெண்களுக்கான ஒரு சக்கரவர்த்தினி என்கின்ற ஒரு இதழையும் தொடங்கினார். இதில் வந்து மாதரம் என்னும் இந்த பாடல் இருக்கு இல்லையா, அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் வந்து பாரதியார் அவர்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் திரும்பியும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டேட்டாவை பார்க்கலாம். பாரதியாரின் குருமணின்னு அழைக்கப்படுறவங்க யாருன்னு பார்க்குறாங்க. கல்கத்தாவில் உள்ள பாரதியார் கல்கத்தாவில் வந்து பாரதியார் வந்து ஒரு காங்கிரஸ் மாநாட்டுக்காக போயிருக்காங்க. அங்கே வந்து விவேகானந்தர் இருக்காங்க, அவங்க சீடரான விவேதிதா இருக்காங்களே அவங்க வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாரு பாரதியார் அவர்களை. அப்போது அந்த விவேதிதா இருக்காங்களே அவங்க கேட்குறாங்க, ஏன் உங்கள் மனைவி இங்கே வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாரதியார் சொல்கிறாரு, அவங்க வந்து ஒரு பெண், அவங்கள நான் அழைச்சிட்டு வந்து இங்கே மாநாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கவும் ரொம்ப கோபமடைந்த விவேதிதா இந்த குருமணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உடலுக்கு எப்படி கை கால் 2 கண் 2 கால் இருக்கோ அதேமாரி ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் முழுமையடையலாம் அப்படின்னு சொன்னதும் பாரதியார் வந்து அதிலிருந்து சரி நான் இனிமேல் என் மனைவிக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணுறேன், எங்கே போனாலும் நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டோட்டலாகவே அவங்க வார்த்தையை கேட்டு அப்படியே வந்து டோட்டலாகவே மாறிட்டாங்க. அந்த பேச்சின் மூலம் வந்து சுதந்திரம், பெண் முன்னேற்றம் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு வந்து குருமணியாகவே ஏற்றுக்கொண்டாங்க விவேதிதா அவர்களை வந்து பாரதியார் அவர்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா பாரதியாரும் இந்தியா பத்திரிகையும் 1906 இந்தியா இதழ் தொடங்கப்பட்டு பாரதியார் ஆசிரியராக பொறுப்பேற்றார். இதன் மூலம் கவிதைகள், கட்டுரைகள் போன்றவை தொடங்கப்பட்டது. எந்த ஆண்டு தொடங்கியிருக்காங்க பார்த்திங்கன்னா 1906 இந்தியா என்ற இதழ் தொடங்கப்பட்டு அதில் வந்து கவிதை, கட்டுரை எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சூரத் மாநாடு 1907 சூரத்தில் நடைபெற்ற இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் பாரதியார் வந்து கலந்துருக்காரு. 1907 சூரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் வந்து பாரதியார் கலந்துருக்காரு. ஆனால் இந்த கூட்டத்தில் வந்து காங்கிரஸ் வந்து தீவிரவாதிகள், மிதவாதிகள்னு 2ஆக பிளவுபட்டது. ஆனால் அந்த இதில் வந்து யாருக்கு வந்து பாரதியார் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நின்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா, தீவிரவாதிகள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க நம்ம பாரதியார் அவர்கள். திலகர் தான் அப்போது வந்து இதாக இருந்தாங்க, அவங்க பக்கத்தில் நின்னார் பாரதியார் அவர்கள். அப்புறம் பாண்டிச்சேரியில் பாரதியார் சுதேசி போராட்டத்தில் உவே சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா ஆகியோருக்கு வந்து கைது செய்யப்பட்டாங்க இல்லையா. சுதேச இயக்கம் வந்து ஆங்கிலேயர் பொருட்களால் நிராகரிக்கிறது. அந்த போராட்டத்தில் வந்து சுப்பிரமணிய சிவா அப்புறம் வ.உ. சிதம்பரனாருக்கு வந்து கைது நடவடிக்கை ஏற்பட்டது. அதற்கு அவங்களுக்கு ஆதரவாக ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து வ.உ. சிதம்பரனாருக்கு ஆதரவாக ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லியிருப்பார் பாரதியார் அவர்கள். அதை பார்த்து ஆங்கிலேயர்கள் வந்து இது பாரதியாரையும் கைது பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இங்கே இருக்க இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க பாரதியார்கிட்ட, நீங்களும் வேறு எங்கேயாச்சும் வெளில போயிடுங்க, உங்களையும் வந்து கைது செய்கிறதா ஆங்கிலேயர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் பாரதியார் வந்து நேராக பாண்டிச்சேரி போகிறாரு. பாண்டிச்சேரி போயும் வந்து பாரதியார் வந்து சும்மா இல்லை, அங்கேயும் பத்திரிகையிலலாம் இது எழுதி தன்னோட போராட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இங்கே தானே ஆங்கிலேயர் இருக்காங்க, அங்கே பாண்டிச்சேரியில் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் இருக்கிறதுனால ஆங்கிலேயர் வந்து கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரிக்கு போகிறாரு பாரதியார் அவர்கள். சுதேசி போராட்டத்தில் உவே சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா போன்றவர்கள் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றனர். இதனை எதிர்த்து பாரதியார் சாட்சி கூறினார் மற்றும் இந்தியா இதழில் ஆங்கிலேயர் எதிர்த்து கருத்து கூறியதால் கைது செய்ய நடவடிக்கை. அதனால் பாண்டிச்சேரி சென்று தங்கினார். பாண்டிச்சேரி பிரெஞ்சு அரசில் இருந்ததால் ஆங்கிலேயரால் கைது செய்ய முடியவில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியும் பாரதியின் பத்திரிகையும் இங்கே இருந்ததோட பாண்டிச்சேரியில் இருந்தப்போ தான் சுதந்திரமாக பாரதியார் அவர்கள் பத்திரிகையெல்லாம் வெளியிட ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்களும் இங்கே இல்லை. அதனால் பாரதியார் பாண்டிச்சேரியிலிருந்து இந்தியா பத்திரிகை வெளியிட்டார். பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில் இருந்துக்கிட்டே இந்தியா பத்திரிகையை வந்து வெளியிட்டிருக்காரு. மேலும் பாலபாரதா, விஜயா, கர்மயோகி போன்ற பத்திரிகைகளையும் வெளியிட்டிருக்காங்க. ஆங்கிலேய அரசு இந்தியா இதில் வந்து வெளியிட வந்து தடை விதிச்சுது.
அப்போனா பார்த்துக்குங்க, ஒரு மனுஷனை பார்த்து இதுக்கு முன்னாடி பாரதியார்னா யாருன்னே தெரியாத ஆங்கிலேயர்கள் இப்போ அவங்க பாரதியாரோட இதழை வந்து தடை செய்கிற அளவுக்கு வந்து பாரதியார் மேலே பயத்தில் இருக்காங்க ஆங்கிலேயர்கள். பார்த்துக்கோங்க, ஆங்கிலேயர் வந்து இந்தியாவின் இதழை வந்து வெளியிட வந்து தடை செய்தது. அதுக்கப்புறம் அவங்க பாண்டிச்சேரி பாரதியார் போனாலும் அங்கே வந்து போகிற இடத்துல வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல இன்னல்களை அனுபவித்தாங்க பாரதியார். புதுச்சேரியில் பாரதியாருக்கு வீடு வாடகைக்கு தர யாரும் முன் வரவில்லை. நண்பர்கள் தான் பாரதியார் அவர்கள் வந்து பாதுகாப்பான ஒரு இடத்துல தக்க வச்சு பாரதியார் மற்றும் மனைவிக்கு வந்து நண்பர்கள் தான் அவங்க பாரதியார் அவர்கள் நன்றாக பார்த்துருக்காங்க. அப்புறம் 1911 முதல் 1918 வரை பாரதியார் வந்து குடும்பத்துடன் மிகவும் வறுமையில் வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. ஏன்னா பாரதியார் வந்து இப்போ கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் திங்க போகாமல் அந்த இடத்துல ஒரு காக்கா குருவி பசியில் இருந்தால் கூட அதுக்கு அந்த காக்கா குருவிக்கு பிஸ்கட்டை போட்டுட்டு இவர் வந்து சாப்பிடாம வந்துடுவார். அதனால் அவர் வந்து பாரதியார் எங்கே போனாலும் வறுமையும் இவரை துரத்திக்கிட்டே அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த நிலையிலும் அவரோட நண்பர்கள் தான் உதவி செஞ்சு அவர் ஒரு இடத்துல தங்க வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1912 பாரதியின் படைப்புகளை பார்க்கணும். வந்து ஆங்கிலேயர் வந்து தடை செஞ்சதால் இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா படைப்புகளை நூலாக எழுதி வெளியிட ஆரம்பிச்சிட்டாரு. அது என்னென்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பகவத்கீதை வந்து மொழிபெயர்த்தார். தமிழில் மொழிபெயர்த்து பழைய பாஞ்சாலி சபதம் போன்றவை இவரால் வெளிவந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பகவத்கீதை மொழிபெயர்த்திருக்காரு. பாண்டிச்சேரியில் வந்து கைது செய்யப்படுறாரு பாரதியார் அவர்கள். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 வருஷம் கிட்ட பாரதியார் வந்து பாண்டிச்சேரியிலே இருக்காங்க. ஆங்கிலம் வந்து சொல்கிறாங்க, உங்கள் மேலே இருந்த அந்த வழக்கு எல்லாமே தள்ளுபடி ஆகிட்டு எல்லாமே இதாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தமிழகத்துக்கு வரலாம், வந்து எங்கே வேணால் இருக்கலாம் அப்படின்னு பொய் சொல்லி பாரதியாரை வந்து வர வைக்கிறாங்க ஆங்கிலேய அரசு. அதையும் நம்பி மனைவியெல்லாம் அழைச்சிட்டு பாரதியார் போகிறாரு. ஆனால் வந்து கடலூரில் வச்சு அவர் வந்து கைது செஞ்சிடறாங்க. பாண்டிச்சேரியிலிருந்து பாரதி மீண்டும் தமிழகத்துக்கு 1918 திரும்பினார். ஆனால் ஆங்கிலேய அரசு 1918 நவம்பர் 20 கடலூரில் கைது செஞ்சுட்டாங்க. மீண்டும் 34 நாட்கள் ஜெயிலில் இருந்து பின்பு விடுதலை 34 நாட்கள் வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு பாரதியார் அவர்கள். அதுக்கப்புறம் 1919 மீண்டும் பாரதி தமிழகத்தில் புரட்சியில் இறங்கிறார். ஜெயிலுக்கு போய் 34 நாள் இருந்தாங்க இல்லையா, ஜெயிலில் அடைக்கப்பட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்த பாரதியார் மீண்டும் வந்து 1919 மீண்டும் தமிழகத்தில் புரட்சியில் இறங்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதியும் காந்தியும், இந்த பாரதியாருக்கும் காந்தியடிகளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஒன்று இருக்குது. பாரதியார் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுக்கு கூப்பிட வந்து காந்தியடிகள் வந்து ராஜாஜி வீட்டில் இருந்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட பாரதியார் வந்து காந்தியடிகளை கூப்பிட்ருக்காரு. இதுவரை நான் ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுக்கு உங்களால் வர முடியுமா அப்படின்னு வந்து காந்தியடிகள்கிட்ட கேட்கவும் காந்தி சொல்கிறாரு, இல்லை நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நீங்கள் வேணால் அதுக்கு அடுத்த நாள் வந்து தள்ளி வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அதுக்கு வந்து பாரதியார் சொல்கிறாரு, இல்லை வந்து நான் இன்றைக்கே தான் நடத்தி ஆகணும், சாரி, மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் உங்கள் போராட்டம் நடைபெற வந்து என்னோடய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கே அந்த நாளைக்கு தள்ளி வைக்க சொன்னார் காந்தி அவர்கள். ஆனால் வந்து அன்னைக்கே வந்து கேட்காம பாரதியார் அவர்கள் வந்து அந்த கூட்டத்தை வந்து நடத்தினாங்க. காந்தியடிகள் வந்து ஒரே சாக்கு. ஏன்னா காந்தியடிகள் வந்து யாருன்னு உங்களுக்கே தெரியும், அவர் சொன்னால் வந்து சரி நான் அடுத்த நாள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாரதியார் வந்து அப்படி இல்லை, ராஜாஜி வீட்டிலையே இது பண்ணிட்டார், நான் வந்து இன்றைக்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். பாரதியார் போனதுக்கு அப்புறம் காந்தியடிகள் வந்து கேட்குறாரு ராஜாஜிக்கிட்ட, இவங்க யார் அப்படின்னு சொல்லவும், இவர் தான் வந்து மகாகவி பாரதியார் அப்படி இப்படின்னு பாரதியாரை பற்றி சொல்லவும், அது காந்தி ஒரு வருஷம் சொல்கிறாரு, இவரை வந்து நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், இவங்க வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து பாரதியாரை பற்றி சொல்கிறாரு. காந்தியடிகளின் அஹிம்சை ஒத்துழையாமை இயக்கம் பாரதியை கவர்ந்தது. 1919 ராஜாஜியின் வீட்டில் பாரதி காந்தியை சந்தித்தார். பாரதி கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ஆனால் வந்து காந்தி வந்து மறுத்தார். சுதேசமித்திரனில் மீண்டும்
பாரதியார் ஏன்னா ரொம்ப வறுமையில் இருந்தாங்க இல்லையா பாரதியார் அவர்கள். எல்லாமே வேலையெல்லாம் விட்டுட்டு பிடிக்கும். ஆனால் ஒருவேளை நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ இருக்க வறுமைக்கு அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் ஜமீன்தார் மன்னர் அவர்கள் வந்து வேலைக்கு வச்சாங்க. அப்போது வந்து வேலையில் இருந்தால் கூட அவங்க வறுமை இல்லாமல் ராஜா மாதிரி வாழ்ந்துருப்பார். ஏன்னா அந்த ராஜபோக வாழ்க்கையை வந்து விரும்பவே இல்லை பாரதியார் அவர்கள். ஏன்னா எல்லாருமே சமம் என்று சொல்லி எல்லாருக்கும் விடுதலை வேணும் என்று, மனிதரை தாண்டியும் விலங்குகளுக்கு கூட சுதந்திரம் வேண்டும் என்று போராடியவர் தான் பாரதி அவர்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வறுமையின் காரணமாக மீண்டும் சுதேசமித்திரனில் இறையிலார். 1920 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வந்து மீண்டும் சுதேசமித்திரன் இதழில் வந்து 100 ரூபாய் சம்பளத்துக்கு வந்து உதவி ஆசிரியராக பணியில் சேர்றாரு. அப்புறம் பாரதியார் 1920 திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி என்னும் ஆலயத்தின் பின்புறம் உள்ள இல்லத்தில் வந்து வாடகைக்கு தங்குறாரு. ஏன்னா வறுமையில் இருந்தார். வறுமையில் இருந்ததுக்கு அப்புறம் சுதேசமித்திரன் இதழில் வந்து திரும்ப சேர்ந்து சென்னையில் உள்ள திருவேலிக்கேணியில் பார்த்தசாரதி ஆலயத்தின் பின்புறம் உள்ள ஒரு வீட்டில் வந்து வாடகை எடுத்து தங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதியாரின் இறுதி காலம். பாரதியார் வந்து ஒரு இரக்க குணம் கொண்டவர். அவர் தான் தெரியுமே, உங்களுக்கே தெரியுமே, மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் கூட ஒரு இரக்கம் குணம் கொண்டவர். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாரதியார் வந்து பார்த்தசாரதி ஆலயம் சென்று தரிசனம் செய்வார். அது வழக்கமாக அங்கே உள்ள யானைக்கு வந்து பிரசாதம் கொடுக்கறத வந்து பாரதியார் அவர்கள் வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. அதேமாரி ஒரு நாள் பிரசாதம் கொடுக்க போகிறப்போ தான் அந்த யானை வந்து மதம் பிடிச்சிருக்கிறது கூட தெரியாமல் பாரதியார் அவர்கள் பிரசாதம் கொடுக்க போய் யானை வந்து பாரதியார் வந்து தூக்கி வீசிருச்சு. அங்கேருந்து அப்புறம் அங்கேருந்து ரெக்கவர் பண்ணி நண்பர் இருக்காங்க இல்லையா, ஒரு நண்பர் இருக்கார் இல்லையா, அந்த நண்பர் வந்து காப்பாற்றி பாரதியாரை வந்து இல்லத்தில் சேர்த்து அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் அவர் வேலைக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் அவர் கொஞ்ச நாள் உயிரோடு தான் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் இந்த யானை மிதித்த தாக்கம் இருக்கும் இல்லையா, இதில் தாக்கம் வந்து இதுக்கு வந்து வயிற்றுப்போக்கு அதிகமாகுது, உடல்நலம் ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கிறாரு, உடம்பு ரொம்ப மெல்ல 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 வந்து உடம்பு சரியில்லாமே போகுது. அதனால் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் வேலைக்கு போய்ட்டு இருந்த அவர் வந்து 1921 செப்டம்பர் 11 இரவு 11:30 மணி அளவில் இந்த மகாகவி பாரதியார் அவர்கள் நம்மை விட்டு நீங்குவார். பாரதியாரின் இறுதி காலம். பாரதியார் வந்து பார்த்தசாரதி ஆலயம் சென்று சாமி தரிசனம் செய்வார் மற்றும் அங்குள்ள யானைக்கு பிரசாதம் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் யானைக்கு மதம் பிடித்திருந்தது தெரியாமல் பிரசாதம் அளிக்க அருகே சென்றார். அப்போது அந்த யானை அவரை தூக்கி வீசியது. மயக்கமடைந்தார் பாரதியார் அவர்கள். அவரின் நண்பர் அவரை காப்பாற்றி இல்லத்துக்கு அழைத்து சென்றனர். சிறிது காலம் உடல்நலம் முன்னேறி நன்றாக இருந்த பாரதியார் பின்பு நாளடைவில் 1921 ஆண்டு செப்டம்பர் 11 நம்மை விட்டு நீங்கிட்டாங்க. இதுதான் பாரதியார் அவர்களோட ஆரம்பத்திலிருந்து எண்டு வரையுமான ஒரு ஸ்டோரி. அதுக்கப்புறம் தேர்வு நோக்கில் பாரதியாரை பற்றி என்னென்ன கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஏன்னா இதில் உள்ள பாயிண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க, மொதல் பாயிண்ட் நல்லா குறித்து வச்சுக்கோங்க. பாரதியார் வந்து 14 மொழிகளை வந்து அறிந்தவர். பாரதியாரின் குருமணி யாருன்னு பார்த்தீங்கன்னா நிவேதிதா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 11 வயதிலேயே பாரதி என்ற பட்டம் பெற்றவர். பாரதி என்றால் கலைமகன் என்று பொருள். பாரதியாரின் முதல் பாடல் வந்து விவேகபானு என்னும் இதழில் வந்து வெளியானது. பாருங்கள், பாரதியார் வந்து 14 மொழிகள் வந்து அறிந்தவராம். பாரதியாரின் மொழி வந்து நிவேதிதா. 11 வயதில் வந்து பாரதி என்னும் பட்டம் பெற்றிருக்காரு. பாரதி என்றால் கலைமகன் என்று பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதியாரின் முதல் பாடல் வந்து விவேகபானு என்னும் இதழில் வந்து வெளியானது. கேலி சித்திரம் என்ற பத்திரிகை தொடங்கி கருத்து படங்களை மட்டுமே வெளியிட பாரதியார் வந்து முடிவு செய்தார். ஆனால் அது வந்து நடக்கலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியாரோட ஞானரதம் என்பதே முதலில் தமிழில் தோன்றிய காப்பியமாக. இது ரொம்ப ரொம்ப டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. ஞானரதம் என்பதே தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் பாரதியாரோட. அப்புறம் ஆங்கில கவிஞர் இருக்கார் இல்லையா, ஷெல்லி மீது ஈடுபாடு கொண்டவர் நம்ம பாரதியார் அவர்கள். அதனாலே தன்னை வந்து ஷெல்லிதாசன் என்று அழைத்து கொள்வார். நல்லா பார்த்துக்கோங்க, ஆங்கில கவிஞன் ஷெல்லி மீது ஈடுபாடு கொண்டவர். அதனாலேயே தன்னை வந்து ஷெல்லிதாசன் என்று அழைத்து கொள்வார். அப்புறம் பாரதியாரின் பாடல்களை
முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரளிசு நெல்லையப்பர் தான். இதுவும் ரொம்ப முக்கியம். அப்புறம் பாரதியாரின் படத்தை வந்து வரைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா என்கின்ற பாஷம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரா. இப்படி தான் ஆப்ஷனில் இருக்கும், நல்லாவே பார்த்துங்க. பாரதியாரின் புது கவிதையின் முன்னோடி யாருன்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணுன்னா வால்ட் விட்மின் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து பாரதியாரின் புது கவிதையின் முன்னோடி, வால்ட் விட்மின். அப்புறம் பாரதியாரின் புனைப்பெயரை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஷெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ஒருமை பேபினிமா, நித்திய தீரர், சாவித்ரி ஆகிய புனைப்பெயரில் தான் பாரதிதாசன் வந்து தன்னையே இந்த புனைப்பெயர்லாம் அழைச்சிப்பார். இது எக்ஸாமில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாரதியார் வந்து சிறப்பு பெயர்களை பார்க்கலாம். மகாகவி, தேசிய கவி, முண்டாசு கவிஞர், தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி. இது வந்து இந்த குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி, சீட்டுக்கவி என்றெல்லாம் சிறப்பு பெயர்கள் வந்து பாரதியார் அவர்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பாரதிதாசன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாரதியாரை பற்றி என்னென்ன கூற்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து யாரினம் கேட்டது அப்படின்னு கேட்கலாம். பாரதிதாசன் வந்து பாரதியாரை பற்றி கூறியது ஃபஸ்ட்டு ஒன்று, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, கவிதை குயில், தமிழால் பாரதி பெயர் பெற்றதும் பாரதியால் தமிழ் பெயர் பெற்றதும், அறம் பாடிய அறிஞன், மரம் பாடிய மறவன், பார்த்திங்கன்னா நீடுகுயில் நீக்க பாடிய நிலா. எல்லாம் பாரதிதாசன் வந்து பாரதியாரை பற்றி புகழ்ந்திருக்காரு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கான இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் விரைவில் வந்து அளிக்கப்படும், நன்றாக பார்த்துக்கோங்க. அப்போ நல்லா படிச்சுக்கோங்க. இதை நல்லா காதால் கேட்டுக்கிட்டு இது பண்ணிக்கோங்க. பாரதியோட நூல்களை பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தராசு, சந்திரிகையின் கதை, ஞானரதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி, அக்குனி குஞ்சி, சுதேச கீதங்கள். இது எல்லாமே பாரதி எழுதிய நூல்கள். பாரதியோட இதழ்கள் என்னென்னு அடுத்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், வாங்க. இதழ்களை பார்க்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விஜயா, இந்தியா, சுதேசமித்திரனில் அவர் வந்து துணை ஆசிரியராக இருந்திருப்பார். பாலரதம் ஆங்கில மாத இதழ். இது வந்து எக்ஸாமில் கேட்கலாம். பாலரதம் வந்து என்ன இதழ்னு கேட்கலாம், அதுக்கு ஆங்கிலம்னு சொல்லலாம். மாதத்துக்கு பதிலாக வாரம் மாற்றி கொடுத்துருவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க, பார்த்துக்கோங்க. பாலரதம் வந்து ஆங்கில இதழ், மாத இதழ், பார்த்துக்கோங்க. சக்கரவர்த்தினி மகளிருக்கான மாத இதழ், இதுவும் வார இதழ் அது இதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணலாம். சக்கரவர்த்தினி வந்து பெண்களுக்காக மகளிருக்காக எழுதப்பட்டது, மாத இதழ். அப்புறம் கர்ம யோகி. இவ்வளோ தாங்க பாரதியாரை பற்றி வாழ்க்கை வரலாற்றுலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி. இதை தாண்டி வெளிலேருந்து பாரதியார் அவர்களுக்கு கொஷின் கேட்க போகிறதில்ல, அதனால் நீங்கள் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற போட்டித் தேர்வுக்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.